சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற என்ன சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக வந்து அக்கா அந்த விட்டா நான் இதை விட அக்கா வந்து ஃபுல்லாக நாங்கள் கதைக்கிற மாதிரி அக்கா வந்து எடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தேன். எப்படி இருக்காங்க அப்போ எங்கள் மூலமாக செய்கிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா? சரியான சந்தோஷமா? சரி. ஏன் என்னதுக்காண்டி? எப்பவும் அப்படித்தான் நாங்கள். ஏற்கனவே சின்ன படியன் தானே, ஏற்கனவே பார்க்க தெரியுதானே. சரி, ஓகே. அப்படி நான் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா இது பெஸ்ட் டைம் வந்து செய்கிறீங்க போல, ஏன்னா எங்கள் மூலமாக வந்து பெஸ்ட் டைம் வந்து செய்கிறீங்க. எப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்குதா? எங்களை பார்த்தது எப்படி இருக்குது? சந்தோஷமா? நாங்கள் இங்கே இருக்கோம், மக்கா இங்கே இருக்கோம். சரி, கண்டிப்பாக சின்ன பிள்ளையெல்லாம் நல்லபடியும் செய்கிறீர்கள். உண்மையாகவே உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கு. சரி, நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி. ஓகே, வேறு என்னத்தை சொல்கிறது? ஓகே, இப்போ அந்த அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நாங்கள் வந்து அக்கா இல்லாட்டி நாங்கள் வாட்ஸ்அப் நம்பரை சொல்லிவிட்டு ஏதாச்சும் சொல்லுவோம். அக்கா ஃபீஸில் எதுவும் வந்தீங்களா நீங்கள் சொல்லுங்கள். பெரிய பெரிய யோசிச்சு பாருங்க, சொந்த வந்தவங்கள் ஒருத்தரும் இருந்தும் ஒருத்தரும் வந்து ஹெல்ப் பண்ணல. அந்த சமயத்தில் வந்து உங்களோட பேர் தெரியாது, அதே சமயம் உங்களோட ஊர் தெரியாது, ஒரு சொந்த வந்தம் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்க உங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு இதில் வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் காயந்தன். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பழைய முகமாலை என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகமே ஒரு எப்பயாக்கா அடுத்த நீங்கள் போல் ஒரு கிழமை வருமே, ஒரு கிழமை கிட்ட வேற மக்கா வந்து சுவிஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்ப நாங்க முன்னம் வந்து வீடியோ எடுத்திருப்போம். அதாவது வவுனியால வந்து ஒரு 4-5 நாள் வந்து தங்கி எடுத்துனாங்க. அப்ப அக்கா சொல்லியிருந்தா, தம்பி வவுனியாலையா நிற்கிறீங்களா? அப்ப நாங்க சொல்லியிருந்தோம், இல்லையாக்கா நாங்கள் இப்ப வந்து பருத்துறைக்கு வந்துட்டோம், அதாவது யாழ்ப்பாணம் வந்துட்டோம் என்று சொன்னேன். அக்கா சொன்னா, அப்ப நாங்களுமே இப்ப சுவிஸ்ல இருந்து வந்து போறோம். அப்ப ஏதாச்சும் ஒரு நல்ல சரியான முறைக்கு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி ஒரு ஆள் இருந்தா நீங்க சொல்லுங்க தம்பி, நாங்களே நேரடியா வந்து உதவி செய்யறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுக்கு வந்து ஒரு 2 ஃபேமிலி கிட்ட வந்து சரியான முறைக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த ஒரு ஃபேமிலியை வந்து நாங்கள் அதில் ஒரு ஆளை வந்து காட்டினாங்க. அக்காவுக்கு வந்து சொன்னேன், இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு சரியான கஷ்டமான ஒரு குடும்பம் வந்து இருக்காக்கா, உங்களுக்கு ஓகே எடுக்கலாமான்னு சொல்ல அக்கா சொன்னோம், ஓகே பிரச்சனை இல்லை தம்பி, உண்மையிலேயே நல்ல ஒரு கஷ்டம்டா, அது நீங்களும் வந்து பார்த்துடுவீங்களான்னு போமெண்டா நாங்கள் இன்றைக்கு வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுமே சாவச்சேரியிலேருந்து வந்திருக்கிறீங்கன்னாக்கா மீனக்கட்டு இவ்வளோ நேரம், சாரி ஏன் இவ்வளோ நேரம் வந்து நேரம் சென்றதுக்கு. ஓகே, எப்படி இருக்காங்க அப்போ எங்கள் மூலமாக செய்கிறது உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமா? சரியான சந்தோஷம். சரிங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு அக்காண்ட வீட்டை தான் நாங்களும் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கும் நானும் முன்னம் வந்து வீடியோ எடுக்கல, இதான் முதல் தரம். அதாவது இங்கே வந்து எடுக்கிறது அந்த அக்காண்ட ஒன்றுமே தெரியாது, பேர் கூட தெரியாது எங்களுக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு ஆக்கள் வந்து கதைச்ச மூலமாக தான் இவங்கள்ட்ட ஃபேமிலியே எங்களுக்கு வந்து தெரியும். அப்போ அக்காவுமே வந்து இப்போ நான் கதைக்கிறத விட அக்காவை வந்து ஃபுல்லாக நாங்கள் கதைக்கிற மாதிரி அக்கா வந்து எடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தேன். அதுக்காகவே சரி அக்கா வந்து காய்ப்போம். அக்கா வாங்க போமா. சரி, அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற என்ன சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக வந்து அக்கா அந்த விட்டா நாங்கள் வந்து போவோம். எப்படி இருக்கு வெயில் எல்லாம் தெரியலாங்க? வந்த டைம் ஃபுல்லாக மழை வந்து எங்களுக்கு. அப்போ வந்த எவ்வளோ நாள் ஆச்சு? 23 வந்தேங்க. 23 வந்து அடுத்த நாட்டு தான் உங்களுக்கு அடித்தேன் நான். வந்த உடனே அடிச்சீங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்கார அம்மா அக்கான்னு சொல்லலாம். அக்கா வணக்கம். இது என்ன சொந்த வீடா? அது கூட
சொந்த வீடா ஓகே அக்காக்கள் எத்தனை பேர் இருக்கு என்ன பேர் உங்களோட பெஸ்ட்டுக்கு மேனகா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சுவிஸ்லேருந்து ஒரு அக்கா வந்திருக்கிறா அப்போ எங்களுக்கு ஒரு 2-3 பேர்கிட்ட கதைச்சவங்க இப்படி ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது இவங்கெல்லாம் உண்மைக்குமே சரியான முறைக்கு கஷ்டம் இந்த இடத்துக்கு பார்க்க போனான்னு சொன்னால் அது உண்மையா உண்மையா ஓகே அவர் என்ன செய்கிறாரக்கா பெயிண்டிங் வேலை தான் செய்வாங்க ரோடு வேலை செய்யறாரு காலாலேலான்னு சொல்லி கொஞ்சம் காலம் பிரச்சனைகள் இருந்து தாயோட இருக்கிறார். எத்தனை வருஷம் விட்டுட்டு போய் அக்கா வாங்க எத்தனை வருஷம் விட்டுட்டு போய் வந்து போய் கொண்டு வந்தார் கொஞ்சம் காலம். அப்புறம் இப்போ போன 7ஆம் மாதம் கூட ஃபுல்லாகவே தாயாக்கி இடைக்கிட பிள்ளைகளோட சேர்த்தேன். இது சொந்த வீடு அவங்களோட இது இந்த எல்லாம் எப்போ காட்டினது இந்த வீடெல்லாம் முதல்லேருந்தே இருக்குதா அப்படி நான் இப்போ இதை முன்னுக்கு சின்ன கொட்டியில் இருந்தேன் இது தற்காலிக வீடு வந்தது நிலந்தர வீடு வந்து குறையில இருக்குதா இல்லைன்னா கட்டி தரையில் 7.5 லட்சம் என்று சொல்லி சொன்னது அது பிறகு தெரியல எனக்கு அது மிச்சம் என்ன வேலைக்கு போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ பிரைமரிக்கு சமைக்கிறேன். எவ்வளோ வரும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 700 வருமா அதை வச்சு என்ன மாதிரி குடும்பம் நடத்தலுமா கஷ்டம்தான் ட்ரை பண்ணி கொண்டு நிறைய வச்சு சமுத்தி அந்த நிலம்புரி இருக்குது அந்த அந்த காசுகளை எவ்வளோ தருவாங்க உங்களுக்கு எனக்கு 15,000 ஃபஸ்ட்டுக்கு தந்தாது இப்போ 17,500 இருக்காது அதை வச்சு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு 2 பிள்ளைகள் அவங்க நிற்கிறாங்க தம்பி ஓகே பார்த்தீங்கன்னா அவங்க வீடு சும்மா நார்மலாக வந்து நார்மலாக குடிசை மாதிரி இருக்குது இது எத்தனை வருஷம் கட்டிங்கன்னு சொன்னீங்க இந்த வீடு 5 வருஷத்துக்கிட்ட வருமா தம்பியாவா என்ன பேர் பிள்ளைக்கு விஷ்ணுவா என்ன சாப்பிட நீங்கள் காலமே ஆள் ஸ்கூல் போகலையா அந்த சொன்னாங்களா ஓகே இவங்கெல்லாம் அந்த ஃபேமிலி எப்படி இருக்குது நீங்கள் ஏதாச்சும் சொல்ல கேட்க போறீங்களா நேசரிக்கு போட்டேன் கட்டாயம் விடுறதுக்காக விட்டுட்டு வந்து இருக்கிறேன் இந்த அக்கா ஏற்றி கொண்டு வருவாங்க கொஞ்சம் சூழ்ந்த மாதிரி இருக்கிறது நின்றுக்காங்க முட்டு வேட்டம் இருக்குது கனிஞாளுக்கு விடுறேன் பள்ளிக்கூடம் வெறேன்டா போல இப்போ நான் 7:30க்கு போட்டேன் இது மறைச்சி பக்கத்து வீட்டில் விட்டுட்டு 7:30க்கு போனேன் 9:45 வெளியே கேட்கல நான் சொன்னேன் வீட்டை பிழைச்சி போயிடுவேன் அங்கே கஷ்டம் எனக்கு இருந்தேன் நான் வேறோட போய் இருந்தேன் நான் மாணிப்பேன் இருந்தேன் ஏழா கட்டம் நான் வந்தேன் சரியாக்கா இப்போ நீங்கள் வந்ததுக்கு காரணம் இப்போ ஏதாச்சும் என்ன இப்போ வேறு ஏதாச்சும் கேட்க போகிறீங்களா அவங்க சுச்சுவேஷனை கஷ்டம் வந்து இது இப்போ இதுக்கு முதல்ல யாரும் செய்ததா அவங்களுக்கு உதவிகள் இல்லை திறமை ஒன்றுமே செய்யல கிருஷ்ணாவுக்கு ரைவணி தான் கிடைக்கும் கிடைக்கல எதுக்கு முதல்ல எப்போ போய் வேண்டியது ஒரு 3 மாதத்துக்கு முதல் வந்தேன். சரி இப்போ என்னென்னு சொல்கிறது இப்படியே தான் இருக்குது நாங்கள் தண்ணி எல்லாம் வந்துடும் 3-4 நாளாக இப்போ அங்காள உள்ள வீட்டெலாம் போய் இருக்கிறேன் இருந்துட்டு தண்ணி வத்த வைப்பேன் வீட்டுக்கு தண்ணி இல்லை தண்ணி அவ்வளோ கஷ்டம். இது வீடு இப்போ ஃபுல்லாக வந்து உங்களை கட்டுறேன்டா இவ்வளோ வருமாக்கா இது ஃபுல்லாக கட்டுறேன்டா இப்போ அப்படியும் 15 சரியான முறையில் கட்டுறேன் நம்மளை செய்கிறேன்னா 15 லட்சத்துக்கிட்ட வரணும் அத்திவாரத்தோட வந்து இந்த வீடு கிடக்குது எனக்கு வேணா தண்ணி வேறு தானே கட்டிக்கொண்டு கேட்க காசை லொக் பண்ணிட்டுனா இல்லையா சைட் பிரைமரோ அவர்கள் தான் திட்டம் 7.5 லட்சம் அது 50,000 காசா தந்தவிய நான் சின்ன பிள்ளைங்க சின்ன நகைகள் தந்தது அதை வச்சு டக்கு வீடு முக்கியம் தான் அப்போ இதுக்கு கொட்டி விட்டுட்டேன் அதுகளை விற்று காசு எந்த நான் விட்டோடனே நான் இப்போ அதுக்கு மேலெல்லாம் கடனாளியாக போகிறேன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுட்டேன். அம்மாக்கள் உத்தரமே இல்லையா இல்லை உத்தரமே இல்லை நீங்கள் தனியாக தான் இப்படி 7 வருஷம் அம்மாவுக்கு இருந்தால் சகோதரங்கள் அது இந்த எல்லாம் ஃபுல்லாகவே சொந்த மண்டு ஒருத்தருமே வந்து பார்க்குறா இல்லை உங்களை சொந்த மண்டு பார்க்குறண்டு அக்கா ஹெல்ப் பண்ணுவா இப்படியே தான் போகுது 2 பிள்ளைகளோட என்னம்மா காலமே என்ன சமைச்சிருக்கீங்களா புட்டை வைக்கணும் புட்டை வைக்கணும் சம்பளம் படித்து அக்களுக்கு கொடுத்து அட்டன் வீட்டில் விடைக்கல டிஸ்ஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டு தான் போவேன் 700 சம்பளத்தை வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு நடத்தலாமா அவங்களோட சீரியத்தை என்னென்னு சொல்கிறது நமக்கு காசு எல்லாம் இருக்கிறதால ரொட்டேஷனில் போகுது
நம்மளே நாங்கள் நிறைய பேர் எடுக்க போகிறது அப்படியா நாங்கள் சொல்கிறது வந்து மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளுண்டாலும் ஒரு 700 500 வந்து சம்பளத்தை வந்து நாளாந்தம் வந்து ஒரு வேளை சாப்பாடுனாலும் சாப்பிட்றேன் அப்படி தானே இருக்கிறது. வேலைக்கும் போகாம வேலைக்கு போய்கொண்டிருந்தா தான் நான் என்ன வேலை கிடைச்சாலும் செய்வேன் நான். மேரி கொண்டு போய்க்கல என்கிட்ட காணிக்கல எதுவும் கண்டு காலியல் வச்சுருந்தா அதில் சின்ன சின்ன வருமானம் உறுதியே வந்து வேண்டிக்கிறேன் எனக்கு எல்லாரும் இதுகள் சட்டைகள் வண்டிகை பிப்பான் எல்லாம் வச்சிருக்கிறேன். தம்பி ஒன்று சொல்லுவோம் 10 1 அக்காக்கு சொல்லிக்காடு அக்கா எங்கேருந்து வந்திருக்கான்னு சொல்லுவாப்போம். ஆண்டு தெரியுமா வாங்களே டேய் ஆண்டு தெரியுமா உங்களை வெளிநாட்டுலேருந்து வந்து நிற்கிறேன் உங்களை பார்க்குறாக்கு தம்பியை பார்க்குறாக்கு. வணக்கம் சொல்லுங்க அக்காவுக்கு வணக்கம் சொல்லுங்க வேண்டாம் வணக்கம் சொல்லுங்க வேண்டாம் வணக்கம் அக்களை பார்க்க எது 10 பிறப்பு அதாட்ட காணியக்கா அது அந்த மட்டை இருக்குல்ல அங்க மட்டை வேலி ஆமா ஆமா இருந்து இந்த ரோட் இந்த மட்டை வேலியா அந்த காணிகள் இங்க கொஞ்சம் விலை குறைவு தானே. அக்கா வேண்ட பிளான் இருக்கோ வேண்ட பிளான் இருக்கோ காணி தென்னை வளங்கள் தானே. நாங்கள் நோமலாக்கா வீட்டை இருக்கா பாப்போம் காட்டுவோம்பா. இது பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வந்து உங்கள்கிட்ட அந்த ரூம் அதாவது கிடக்கிற ரூம் வந்து சும்மா நார்மலாக டிவிஎல் அடுத்தது என்னென்னு சொல்கிறது இது தம்பி இது கூட படிக்கிற ரூமா இதா படிக்கிற ரூம் பிறகு என்ன இது உண்டு பேக் என்னக்கா சரி சும்மா ரூம் இதெல்லாம் அந்த கிடக்கிற ரூம் என்ன நீங்கள்ண்ணே கரண்ட் வசதி எல்லாம் இருக்காக்கா? அது எடுத்து நான் ஃப்ரீயா எடுத்து நான் 2017 இல்லையா? 2017 எடுத்தேன். ஓகே சொல்லுங்க சரி சொல்லுங்க என்ன பாய்ஸ் என்ன என்ன பாய்ஸ் உங்களோட வாய்ஸ் சம்திங் டிஃபரன்ஸ் ஏன் என்னதுக்காண்டி நல்லா இருக்கும் கேட்க ஒரு குழந்தை பிள்ளை தனமான அப்படி ஏற்கனவே சின்ன படியன் தானே ஏற்கனவே பார்க்க தெரியுதானே நல்லா இருக்கும் கேட்க வந்து அம்மா நீவியலோட சேர்ந்து செய்கிறாங்க கள்ளங்கபடம் இல்லாத எப்பவும் அப்படித்தான் நாங்கள் உண்மை தெரியுது. ஓகே ஓகே சுத்தி வளைச்சு இப்போ ஏன்னா மற்ற பேர்கள் சொல்ல வந்து கொஞ்சம் இது இருக்கிற மாதிரி இருக்கும் நேரம் உண்மை தெரிகிற மாதிரி இருக்கும் மனசுல இருக்கிறத பத்தி. அப்போ என்ன காலம் அடுக்கல எங்களுக்கு ஃபோன் நாங்கள் கூடுதலாக வந்து எங்களுடைய ஆக்கள் சில பேர் வந்து ட்ரைக்கு அனாதை இல்லை எங்களுக்கு அனுப்புகிறோம். ஓகே அப்போ இந்த முறை எல்லாரும் ஜோதிச்சம் வந்து இப்போ அவைக்கு ஏதோ ஒரு வழியில் வேற வேற நிறுவனங்கள் கிடைக்கும் பக்கத்துல கூட இருக்குது. கதையும் அக்கா வாங்க அதில் வாங்க. அன்பு சரி ஓகே அப்படி கொடுக்குறேன்னு சொன்னவாக்கா இது பெஸ்ட் டைம் வந்து செய்கிறீங்க போல எங்கள் மூலமாக வந்து பெஸ்ட் டைம் வந்து செய்கிறீங்க. எப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்குதாங்கள பார்த்தது எப்படி இருக்கு சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம் இருந்தபடியே தான் அடிச்சு கேட்டேன் நான். எனக்கு நான் மற்ற எந்த ஒரு சங்கலுமே அடிக்காம உங்களுக்கு தான் முதல்ல அடிச்சிருக்கீங்க அந்த வகையில் வந்து சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா கிட்ட ஒரு உதவி வந்து நீங்கள் என்ன பிளான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் அக்காவுக்கு காசு போட்டு கொண்டு வந்தீங்க. சரி நீங்கள் இதில் வச்சு என்ன ரேட்டாக வந்து வீடியோ மூலமாக வந்து கொடுக்கலாமே இப்போ வந்து கண்டவாட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்களாக்கா ஏதோ பார்த்துக்கிட்டு தெரியும் தானே பிள்ளைகள் மாதம் ஒரு நாள் வந்து இப்படியே நீங்கள் கொடுத்தீங்க. சரி தேங்க்யூ.
ஓகே இப்போ அந்த அக்காக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நாங்கள் வந்து அக்கா இல்லாட்டி நாங்கள் வாட்ஸ்அப் நம்பரை சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம். அக்கா சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறா, நீங்கள் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அக்கான பேர் என்னக்கா கூட? கல்பனாக்கா. இந்த உதவியை செய்த கல்பனாக்காக்கு என்னென்று சொல்கிறது, பெரிய பெரிய இதுகளுக்கு யோசிச்சு பாருங்க, உங்களோட சொந்த வந்தவங்கள் ஒருத்தரும் இருந்தும் ஒருத்தரும் வந்து ஹெல்ப் பண்ணல. அந்த சமயத்தில் வந்து உங்களோட பேர் தெரியாது, அதே சமயம் உங்களோட ஊர் தெரியாது, ஒரு சொந்த வந்தம் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்க உங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு இதில் வந்திருக்கிறாங்க. 100% பெரிய ஒரு உதவி, பெரிய என்னென்னு சொல்கிறது, இன்னும் என்ன போல வேலைகளுக்கு ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக செய்வோம். கட்டாயம் அண்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு அவன் நல்லா இருப்போம். அங்கே இருக்கிறவங்க தெரியும். வேறு என்னது சொல்கிறது, உண்மைக்குமே அக்காவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி அக்கா. நான் கூட அந்த பஸ் டைம் வந்து இப்படி எடுத்து செய்கிறேன். என்னென்னு சொல்கிறது, அக்கா வந்து சந்தித்ததில் சரியான சந்தோஷம். உண்மைக்குமே சில பேருண்டா சும்மா நார்மலாக வந்து காசை கொடுத்துட்டு சும்மா செய்வோம்னு சொல்ல, அந்த அக்கா வந்து சொல்லி தான் தம்பி நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அந்த அவங்கள்ட்ட வீட்டை பார்த்து அதை அவங்கள்ட்ட நிலைமையை பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கம்மையே நானுமே சொல்லியிருந்தேன். அக்கா ஓகே பிரச்சனை இல்லை, நீங்களுமே வாங்கோ, நாங்களுமே வரோம், வந்து அவங்களோட ஃபேமிலியை பார்த்து தான் செய்யணும்னு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அக்காண்ட ஆசையை நிறைவேறி சந்தோஷம். நான் அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு வரவேற்க நாங்கள் இங்கே இருக்கிறோம், அக்கா இங்கே இருக்கோம். சரி, கண்டிப்பாக உங்களுக்கு மக்களுடைய ஆசீர்வாதம் நிறைய சின்ன பிள்ளையெல்லாம் ஆனால் நல்லபடியும் செய்கிறீர்கள். உண்மையாகவே உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கு. எங்களுக்கும் பெருத்ததும் சரி, நீங்கள் சொல்கிறீங்க, சரி, நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி. ஓகே, வேறு என்னத்தை சொல்கிறது அக்கா? வேறு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா எங்கள் மக்கள், எங்கள் சேனல் பார்க்குறாங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள்? அவைக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நல்ல விதமாக செய்யணும். வேறு என்ன சொல்கிறது, இப்போ நீங்களுமே வந்து இனிமேல் போகணுமே அக்கா, அக்கா வந்து போகணும். வேறு என்ன சொல்கிறோம், நாங்கள் கடைசியில் வந்து முடிப்போம். சரி, கச்சிலாப்பள்ளி வேம்படுவோம் பழக்கிற தேசம். சரி, நீங்களுமே பார்த்து நீங்களும் காசை வச்சு சும்மா பயன்படுத்தாமல் ஏதாச்சும் ஒரு பிள்ளைகளுக்கு சாப்பாடு செலவு அதில் வந்து செய்யுங்க. பேங்கில் நீங்கள் டிபாசிட் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. அப்போ அதை எடுக்காமல் அப்படியே வச்சுனீங்க சேர்த்து இப்படி சிறுக சிறுக நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ நான் அந்த வந்து இந்த காசை வச்சு தான் சிஎன் செய்கிறீங்களா? 200 வச்சு அதே நீங்கள் வச்சுருங்க. இப்போ கூட நீங்கள் கொண்டு அந்த காசை வச்சு போட்டு போஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் ஏதாச்சும் செய்யணும்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் செய்யலாம். தொடர்ச்சியாக வந்து கிடைக்கும் போட்டால் எனக்கு அது வருமானம் இருக்கும். ஆனால் மழையை பார்த்து போடுங்க. அந்த வெள்ளங்கள் காணும். என்ன போட்டிருக்குறீங்க? நான் கத்தரியும் தக்காளியும் எரிஞ்சு போய் இல்ல இல்ல குளகுத்தி எரிஞ்சு. அதே அப்படி குத்துறது அது பஜ்ஜோனையா கண்டு சின்னந்தானே தபால் கண்டு அது படக்கூடாது வெயிலுக்கு. இப்ப பச்சை குளா குத்தினா இந்த குளிர் மேல நிக்கும், வேர் உண்டிடும் உள்ளுக்கு. ஒரு 21 நாள்ல நல்லா வேர் உண்டி பழசெல்லாம் போட்டு இதாண்டா கிளம்பி வந்துடும். போட்டு 21 நாள் 21 நாள் அங்கால வத்தக போட்டிருக்கோம். இப்போ சண்டியில் விட்டு வந்துருக்கேன் தான் செய்யலாம். இந்த காணிக்க 2 நாளும் தண்ணி மோட்டர் இருக்குதான் அடிக்க தண்ணி. நான் இப்போ சமுத்தியில் 1 லட்சம் ரூபா லோன் எடுத்து வேண்டினேன் மோட்டர். சரி, இப்படி இருக்கிற நல்ல விஷயம் தானே. நார்மலாக வந்து இருக்காமல் இந்த முயற்சி தான் இல்லை, அதான் சும்மா பார்த்து ஏதோ செய்யுங்க. உங்களோட இதை நீங்களாம் பார்க்கணும், முன்னோறி கொண்டு போகணும். நடுவில் மொழியை நினைவு இருக்கக்கூடாது. இவ்வளோ நாளும் சின்ன நல்ல ஆக்கள் எனக்கு வெளியிலே ஒரு இடம் போக வசதி இல்லை, நிறைய விட்டுட்டு போயிடல. தூரங்களுக்கு வேலைகளுக்கு போகல, பெரிய சம்பளத்துக்கு வெளியில போயிடலாம். 11:30 ஒரு ஆலயத்தோணும், 1:30 ஒரு ஆலயத்தோணும், 7:20 ஒரு ஆளை கொண்டே விடணும், 8:10 ஒரு ஆளை கொண்டே விடணும். கரைச்சி இல்லை, நான் சரியான கரைச்சி. கணவர்கிட்ட உதவி இல்லையா கஷ்டம் தான். சரி, வேறு என்ன? ஓகே, சந்தோஷம் தானே அக்கா, போகிறீங்களா? ஓகே, சரி அக்கா, பாய். ஓகே.